கம்பேர் அண்ட் லேண்ட் சீரீஸில் இன்றைக்கி பார்க்க போகிற 3வது எபிசோடு எதை பற்றியது அப்படின்னா, ஆங்கிலேயரோட ஆட்சி காலத்தில் இங்கே நிலத்தின் மீது விதிக்கப்பட்ட அந்த வரி முறைகள் அப்படிங்கிறது 3 முக்கியமான முறைகள் உண்டு. அந்த 3ஐயும் தான் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ காலத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது முதல்ல கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் நிலையான நிலவரி திட்டம். அதை கொண்டு வந்தவர் கார்ன்வாலிஸ் பிரபு 1793 கொண்டு வந்தார். இரண்டாவது கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் ரயத்வாரி முறை. அதை 1820 கொண்டு வந்திருக்கிறாரு தாமஸ் மன்ரோ. அடுத்ததாக 3வது திட்டம் அப்படிங்கிறது மகள்வாரி முறை. இது 1833 வில்லியம் பெண்டிங் பிரபுவால் கொண்டு வரப்பட்டது. சரி, இவங்க இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதுக்கு உந்துதலாக அதுக்கு காரணமாக இருந்த நிகழ்வு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. இந்த நிலையான நிலவரி திட்டத்துக்கு அடித்தளம் எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னா 1765. இந்த எல்லா நிலவருவாய்க்கும் மிக முக்கியமான ஒரு காரணம் யாருன்னா இந்த ராபர்ட் கிளைவ் தான். இவர் தான் முதல்ல ஆங்கிலேயர்கள் பிளாசி போர், பக்சார் போர் வெற்றிக்கு அப்புறமா இந்த வங்காளம், பீகார், ஒரிசா இந்த பகுதிகளில் வரி வசூல் பண்ணக்கூடிய உரிமை வாங்குறாங்க. அப்போ ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணுறாரு, முதல்ல அந்த இடங்களில் வரி வசூல் பண்ணுறாரு. அப்போது வரி வசூல் பண்ணும்போது அவர் கொண்டு வந்த திட்டம் தான் இந்த ஓராண்டு நில வருவாய் திட்டம். ராபர்ட் கிளைவ் தான் இதுக்கு மிக முக்கியமான காரணம். முதல்ல அவர் தான் இதை என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஓராண்டு திட்டமாக இங்கே கொண்டு வர்றார். ராபர்ட் கிளைவுக்கு அப்புறமா வாரன் ஹேஸ்டிங்ஸ் வராரு. இவருடைய இந்த ஓராண்டு ராபர்ட் கிளைவ் ஏற்கனவே வச்சுருந்த அந்த ஓராண்டு திட்டத்தை 5 ஆண்டு திட்டமாக மாற்றுறாரு. சில பேர் வந்தோடனே ஏதாவது புதுசாக சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சி ஏதாவது பண்ணுவாங்க. அதை மாதிரி வாரன் ஹேஸ்டிங்ஸ் நானும் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு 5 ஆண்டு திட்டம் மாதிரி அதை மாற்றுறாரு. ஆனால் அது பலன் அடிக்கலை. திரும்பியும் அதை ஓராண்டு திட்டமாக பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்துக்கலாம்ன்ற மாதிரி ஏற்கனவே இருந்த மாதிரி அதை ஓராண்டு திட்டமாகவே மாற்றிட்டார். இப்போது கார்ன்வாலிஸ் பிரபு வரார். அவர் தான் இந்த ஓராண்டு திட்டத்தை இவர் 5 ஆண்டு மாற்றுற மாதிரி இவர் என்ன செஞ்சார் அப்படின்னா 10 ஆண்டு திட்டமாக மாற்றிட்டார். ஆனால் அதை ரொம்ப நல்லபடியாக மாற்றிட்டார். அதனால தான் அது ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு. அதுதான் நம்ம நிலையான நிலவரி திட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கார்ன்வாலிஸ் பிரபு இதை கொண்டு வரதுக்கு ஆரம்பம் எங்கேருந்து ஆரம்பிக்க 1865 ராபர்ட் கிளைவ் அடித்தளம் போட்டு கொடுத்துட்டார். அதே மாதிரி அடுத்து இப்போ ஒரு முக்கியமான முறைகளை நிறுவினாலும் இவங்க 3 பேர் முக்கியமான ஆள். அதே மாதிரி இவங்களுக்கு பின்னாடியும் சில முக்கியமான ஆள்கள் இருக்காங்க. அதையும் தெரிஞ்சுக்கணும். இப்போது தாமஸ் மன்ரோ மட்டுமே இந்த ரயத்வாரி முறைக்கு சொந்தமானவர் கிடையாது. அவர் கூட சேர்ந்து இன்னொருத்தர் சப்போர்ட்டிவாக இருக்கார். அவர் பேர் என்ன வருன்னா கேப்டன் ரீட். அப்போ ரயத்வாரி முறை அப்படிங்கிறது தாமஸ் மன்ரோ எவ்வளோ முக்கியமானவரோ அதே மாதிரி கேப்டன் ரீட் அப்படிங்கிறவர் முக்கியமானவர். மகள்வாரி முறைங்கிறது 1833 வில்லியம் பெண்டிங் பிரபு கொண்டு வர்றார். இந்த வில்லியம் பெண்டிங் பிரபு கொண்டு வரதுக்கு முன்னாடி 1822 இதை பற்றிய சிந்தனையை உருவாக்குனவர் யார் அப்படின்னா ஹோல்ட் மெக்கன்சி. அப்போ மகள்வாரி முறையுடைய சிந்தனைக்கான காரணம் யார் அப்படின்னு கேட்டால் ஹோல்ட் மெக்கன்சி. அதுக்கப்புறம் ஒரு 11 வருஷம் கழிச்சு தான் வில்லியம் பெண்டிங் பிரபு அவருக்கு யார் வழிகாட்டுதா அப்படின்னா ராபர்ட் மெர்தின்ஸ் பட் அப்படிங்கிறவர். ஏன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு ஆளுநர். அவருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ராபர்ட் மெர்தின்ஸ் பிரபு தான் மெர்தின்ஸ் பட் அப்படிங்கிறவர் தான் என்ன செய்கிறாரு, இந்த மகள்வாரி முறையை தோற்றுவிக்கிறதுக்கு வில்லியம் பெண்டிங் பிரபுக்கு அவர் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறார். அவங்க 2 பேரோட முயற்சினால தான் மகள்வாரி முறை அப்படிங்கிறது தோற்றுவிக்கப்படுது. இப்போ காலம் அப்படின்னு பார்த்தோம்னா நிலையான நிலவரி திட்டத்தை பொறுத்த வரைக்கும் காலம் அப்படிங்கிறது 10 ஆண்டுகள். அதுதான் அவர் ஓராண்டு திட்டமாக இருந்த கடைசியாக என்ன செஞ்சார் 10 ஆண்டு திட்டமாக மாற்றினார். இவர் நம்ம தாமஸ் மன்ரோ 1820 தான் இந்த ரயத்வாரி முறையை தோற்றுவிக்கிறார். அப்போ 1820 அப்படின்னோடனே சரி 20 ஆரம்பிக்குமா, அப்போ 20 வருஷம் இல்லை ஒரு 30 வருஷம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கிறார். ஸோ 1820 தான் ஆரம்பிக்குது. அதனால் அந்த கடைசி 2 அந்த 20 அப்படிங்கிறத கான்செப்டாக எடுத்துக்கோங்க. 20 அல்லது 30 வருஷம் ஒருக்கா என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த கான்செப்டை மாற்றுவாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் காலம் சொன்னதுனால இந்த மகள்வாரி முறையில் காலம் அப்படிங்கிறது சொல்லப்படலை. என்ன சொன்னால் விளைச்சலை பொறுத்து அவ்வப்போது என்ன செய்யும், அந்த காலத்துடைய சூழ்நிலையை பொறுத்து அந்த கிராமத்துடைய வளர்ச்சியை பொறுத்து அது என்ன செய்யும் மாறும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இடம் அப்படிங்கும்போது ரொம்ப ஈஸி. நிலையான நிலவரி திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இதை 2ஆக பிரிக்கலாம். ஏன்னா இதை ராபர்ட் கிளைவ் என்ன செஞ்சார், ராபர்ட் கிளைவ் 1765 என்ன செஞ்சார், வங்காளம், பீகார், ஒரிசா இந்த 3 இடத்த அவர் முதல்லேருந்தே என்ன செஞ்சிட்டார், வரி பிரிக்க ஆரம்பிச்சிட்டார். அப்போ கூட 2 விஷயத்தை தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ராபர்ட் கிளைவ் விட்டுட்டு போனது தான் ஹேஸ்டிங்ஸ்க்கு அப்புறம் கார்ன்வாலிஸ் பின்பற்றுறாரு. ஸோ அந்த பிளான் தான் மாறுதே தவிர இடங்கள் அதே தான். அப்போ வங்காளம், பீகார், ஒரிசாங்கிறது மாற்றம் இல்லை. அது ஏற்கனவே நம்ம படிச்சிட்டோம். அது போக எக்ஸ்ட்ரா ஊபியில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வாரணாசியும் வடக்கு கர்நாடகா பகுதியையும் இவங்க கவர் பண்ணுறாங்க. அப்படி கவர் பண்ணும்போது இந்தியாவில் உள்ள பிரிட்டிஷ் இந்தியாவுடைய மொத்த நிலப்பரப்பில் கிட்டத்தட்ட 19% நிலப்பரப்பில் இந்த நிலையான நிலவரி திட்டம் அப்படிங்கிறது நடைமுறையில் இருந்துச்சு. சரி, ரைட். ரயத்வாரி முறை ஏன்னா சென்னையில் தான் அவர் முக்கியமாக இருக்கார். சென்னையில் இருந்ததுனால தான் அவர் சென்னையுடைய கவர்னராக இருந்ததுனால தான் அவர் என்னது கொண்டு வர்றாரு,
இந்த திட்டத்தை கொண்டு வராரு. அதனால் சென்னைங்கிறது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். தாமஸ் மன்றோ சென்னையில் தான், சென்னையுடைய மெட்ராஸ் மாகாணத்தில் தான் இருக்கார். அதனால் சென்னை, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மும்பை, அதே மாதிரி கூர்க், அஸ்ஸாம், இந்த ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கணும். சென்னை, மும்பை, அஸ்ஸாம், கூர்க், இந்த 4 பகுதிகளை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ரயத் வாரி முறை அப்படிங்கிறதுக்கு. அடுத்ததாக இங்கே மகள்வாரி முறையை பொறுத்த வரைக்கும் கங்கை சமவெளி, வடமேற்கு மாகாணங்கள், மத்திய இந்தியாவுடைய சில பகுதிகள், மத்திய இந்தியாவை கவர் பண்ணக்கூடிய ஏரியா இந்த 3வது திட்டம் தான். மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா வங்காளம், பீகார்னால் அந்த கிழக்கு பகுதியில் இருக்கும். ஒரிசா அப்படியே கீழே இறங்கி வரும். வாரணாசி ஒரு பக்கம், இங்கே வடக்கு கர்நாடகம் ஒரு ஓரமாக தான் இருக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா சென்னை, மும்பை, அந்த பக்கம் அஸ்ஸாம், கூர்க், இது வந்து மத்திய இந்தியாவுடைய பகுதிகள், பஞ்சாப் பகுதிகள். 1833 என்ன பண்ணுறாங்க, இது முதல்ல அந்த ராபர்ட் மெர்தின்ஸோட வழிகாட்டுதலில் ஆரம்பிக்கப்பட்ட இடங்கள். 33 ஆக்ரா, அயோத்தி இந்த இடங்கள்லாம் ஐக்கிய மாகாணங்களுடைய மற்ற பகுதிகளிலையும் இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அடுத்து வரி அளவு அப்படின்னு பார்க்கும்போது இது விவசாயிகள், அந்த விவசாயிகள்கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க யார், ஜமீன்தார்கள் தான் பிரிப்பாங்க. விவசாயிகள்கிட்ட இருந்து 11 பங்கு, விளைச்சலில் 11 பங்கை பிரித்து அதில் 10 பங்கு யாருக்கு கொடுப்பாங்க, பிரிட்டிஷ் கம்பெனிகிட்ட ஒப்படைப்பாங்க. விளைச்சலில் நல்லா கவனிக்கணும், விளைச்சலில் விவசாயிகள்கிட்ட இருந்து யார் வாங்குறா, ஜமீன்தார்கள் வாங்கி 11ல் 10 பங்கு தான் கொடுப்பாங்க. 11ல் 10 பங்கு தான் யாருக்கு கொடுப்பாங்க, ஆங்கிலேய அரசுக்கு கொடுப்பாங்க. இங்கே வரிங்கிறது என்ன அப்படின்னா, தொடக்க காலத்தில் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, எவ்வளோ விளையுதோ அதில் பாதியை கொடுத்துடணும். 1/2 அப்படின்னா பாதி, எவ்வளோ விளையுதோ அதில் கரெக்டாக 10 மூட்டை விளைஞ்சதுன்னா 5 மூட்டை என்ன செஞ்சிடணும், அரசாங்கத்துக்கு கொடுத்துடணும். இப்போது அதுக்கப்புறம் தாமஸ் மன்றோ அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா 2 மூட்டை விளைச்சதுன்னா 1 மூட்டை கொடுக்கணும். 1 மூட்டையை கிட்டத்தட்ட அவன் அதுக்கான உழைப்பு, அவன் குடும்பத்துக்கு பண்ணக்கூடியது எல்லாத்துக்கும் பார்த்தா அவன் கடன் வாங்கி செலவழிச்சிருப்பான். அதனால் பெரிய நட்டம் ஏற்படும் என்று என்ன செய்கிறார் அப்படின்னா, 3ல் 1 பங்கு கொடுங்க, 3ல் 1 பங்கு நீங்கள் கொடுங்க, 3 மூட்டை விளைஞ்சதுன்னா 1 மூட்டை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை அவர் வந்து முன்னெடுக்கிறார். அப்போ விளைச்சலில் மொத்தத்தில் 3ல் 1 பங்கு கொடுத்தா போதும்னு தாமஸ் மன்றோ கொண்டு வர்றார். இங்கே அதே மாதிரி என்னென்னா, தொடக்கத்தில் விளைச்சல் என்னவா இருந்திருக்கு, 3ல் 2 பங்கு கொடுக்கணும் அப்படின்னு இருந்திருக்கு. இவர் பெண்டிங் பிரபு என்ன பண்ணியிருக்கார், வில்லியம் பெண்டிங் பிரபு விளைச்சலில் 50% மாற்றுறார். ஸோ இதுதான் வித்தியாசம் இந்த 3க்கும். இங்கே 10/11, அதாவது 11ல் 10 பங்கு, இங்கே 2ல் 1 கொடுக்கணும். அதுக்கப்புறம் சேஞ்ச் என்ன பண்ணுறாரு, 3ல் 1 கொடுத்தனா போதும் அப்படிங்கிறாரு. இங்கே திரும்ப மகள்வாரி முறையில் 3ல் 2 பங்கு கொடுத்தா போதும் அப்படிங்கிறாரு. திரும்ப என்ன பண்ணுறாரு, அதை 50% மாற்றுறாரு, இங்கே கொண்டு வர்றாரு. 1/2 அப்படிங்கிற மெத்தடில் கொண்டு வர்றாரு. வரியோட தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா நிலையானது தான், மாற்ற மாட்டாங்க. அந்த வரி விகிதம் அப்படிங்கிறது கரெக்டாக இதுதான், அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. சேஞ்சுங்கிறது அந்த 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் அந்த திட்டங்கள் அந்த இது மாற்றும். ஆனால் அந்த விகிதம் அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்கும், என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதுதான். 11ல் 10 பங்கு வந்து ஜமீன்தார்கள் குடியானவர்கள்ட்ட வாங்கி அரசாங்கத்தில் ஒப்படைச்சே ஆகணும். இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மெத்தட் எப்போ சேஞ்ச் ஆகும் அப்படின்னா, 20-30 வருஷத்துக்கு ஒருக்கா மறுபடியும் என்ன செய்வாங்கன்னா குத்தகைக்கு விடப்படும். குத்தகை விட்டு அந்த குத்தகைக்கு யார் எடுக்கிறாங்களோ அவங்க அந்த விளைச்சலின் அடிப்படையில் அவங்க கொடுக்கணும். அப்போ 20 வருஷம் 30 வருஷத்துக்கு ஒருக்கா மாற்றங்கள் நடக்கும். ஏன்னா இங்கே மாற்றங்கள் நடக்காது, இங்கே அவ்வப்போது மாற்றி அமைக்கப்படும். அந்த விளைச்சலோட அடிப்படையில், இந்த கிராமத்தோடைய விளைச்சல் அடிப்படையில் மாற்றி அமைக்கப்படும். அடிப்படை அப்படின்னு பார்க்கும்போது அங்கே விளையிறது தான், எவ்வளோ விளையுதோ அவ்வளோ கொடுக்கணும், வேறு எதையுமே அவங்க கண்டுக்க மாட்டாங்க. விளைச்சலை கொடுக்கணும், விளைச்சலில் 11ல் 10 பங்கு நீ கொடுத்தே ஆகணும், அவ்வளோதான். மற்றபடி அது எப்படி இருக்கும், அது இவங்களுக்கு விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க, இது எதையுமே யோசிக்க மாட்டாங்க. ஸோ விளைச்சலை வச்சு தான் அந்த இது தீர்மானிக்கும். எவ்வளோ விளையுதோ அதில் 11ல் 10 பங்கு, அதுதான் ஃபிக்ஸ்டு. ஆனால் இங்கே எதை வச்சு விளைச்சல் தீர்மானிக்கப்படும் அப்படின்னா, மண் பயிருடைய தன்மையை பொறுத்தும். விளையுது மட்டும் இல்லை, அந்தந்த பகுதிகளுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது ரயத்து வாரி முறையில் தான் நிலத்துடைய தன்மை, அந்த மண்ணுடைய பயிருடைய தன்மை ரெண்டையும், மண்ணுடைய தன்மையும் பயிருடைய தன்மையும் பார்த்து அவங்க வந்து அதை அடிப்படையாக தீர்மானிச்சிருக்காங்க. இங்கே மகள்வாரி முறையை பொறுத்த வரைக்கும், மகள் அப்படின்னா என்னென்னா கிராமம். அந்த மகள் அல்லது கிராமம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியோட விளைச்சல் அடிப்படை பொறுத்து, கிராமத்தில் எப்படி விளையுதுங்கிறத பொறுத்து, அப்போ ஒவ்வொரு கிராமத்துக்கும் அந்த மாதிரி சில சலுகைகள் கொடுத்துருப்பாங்க. அடுத்து வரி செலுத்துபவர் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே 2 விஷயம். ஒன்று வரி கொடுக்குறவங்க, இன்னும் வரி வாங்குறவங்க. இது எல்லாமே கடைசி ஆங்கில அரசுக்கிட்ட தான் போகும். ஆனால் அது எப்படி போகுதுங்கிறதா இருக்குது. முதல்ல விவசாயி யார் பண்ணுவா அப்படின்னா, இப்போ நிலம் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா 3 இதுலேயுமே பார்த்தோம்னா விவசாயிகள்கிட்ட தான் இருக்கும். விவசாயிகள் இங்கே வந்து கிராம குழுங்கிறது நிறைய பேர் சேர்ந்து பண்ணணும், ஏன்னா கூட்டு பொறுப்புன்னு சொல்லுவாங்க.
இங்கே தனியாக ஒரு விவசாயி இருக்கார். அந்த விவசாயிகிட்ட ஒரு நிலம் இருக்கும். அவர் அந்த நிலத்தை வந்து உழுது பயிரிடுவார். அவர் வந்து அந்த நிலத்தை உழுது பயிரிடுறதுக்காக ஜமீன்தார் இருக்காங்கல்ல, அவங்க எழுதி கொடுத்துருப்பாங்க ஒரு ஒப்பந்தம். அதை தான் பட்டா அப்படின்னு அந்த காலத்தில் சொன்னாங்க. பட்டா அப்படின்னா எழுதப்பட்ட ஒப்பந்தம். இவங்க தான் கொடுக்குறாங்க, ஜமீன்தார் தான் கொடுக்குறாங்க. அந்த நிலத்தை அவங்க உழுதுக்கலாம். அந்த உழக்கூடிய அந்த விளைச்சலின் அடிப்படையில் அந்த நிலத்தில் உழுது பயிராக்கி அந்த விளைச்சலுடைய 10ல் 11 10ல் ஒரு பங்கு யார் கொடுக்கணும்? அரசாங்கத்துக்கு கொடுக்கணும். இதை இவங்க தான் என்ன செய்வாங்க? வரி செலுத்துவாங்க. இவங்ககிட்டருந்து வாங்கி இந்த ஜமீன்தார்கள் தான் என்ன செய்வாங்க? வாங்குவாங்க. இவங்க தான் நிலச்சுவாந்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நிலத்துடைய உரிமையாளர்கள் இவங்க. இந்த நிலையான நில வருவாய் திட்டத்தில் நிலம்னு ஒன்று இருக்குது. இவங்க தான் உரிமையாளர்கள். இவங்களுக்கும் என்ன கண்டிஷன் இருக்குன்னா, இவங்ககிட்டருந்து ப்ராப்பராக அந்த வரியை வாங்கி அரசாங்கத்திட்ட கொடுக்கணும். அரசாங்கத்திட்ட கொடுக்குற வரைக்கும் தான் இவங்க அந்த நிலத்துக்கு சொந்தக்காரங்க. இவங்க உழக்கூடிய வரைக்கும் தான் குத்தகைதாரர்கள். அப்போ எல்லாமே யாருடையது? நிலம் யாருடையதாக இருந்துச்சு? அரசாங்கத்துடையதாக இருந்துச்சு. இவன் வரி பிரித்து கொடுக்க வரைக்கும் தான் அந்த நிலத்துக்கு இவன் சொந்தக்காரன். இவன் உழுகிற வரைக்கும் தான் அந்த நிலத்தில் அவன் குத்தகைக்கு இருக்கிற மாதிரி, இல்லைனா அவனுக்கும் அது கிடையாது. இவங்க அரசுடைய முகவர்களாக செயல்படுறாங்க. அரசாங்கத்துக்கும் விவசாயிக்கும் இடையில யார் இருக்கா? இவங்க ஜமீன்தார் இருக்கான். அரசாங்கத்துக்கும் விவசாயிக்கும் கான்டாக்டே கிடையாது. எல்லாமே ஜமீன்தார்கள் மூலமாக தான் நடைமுறைப்படுத்துவாங்க. ஜமீன்தார் தான் வாங்கி கொண்டு கொடுப்பார். இப்போ அடுத்த ரயத்வாரி முறை. ரயத்து அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா விவசாயி அப்படின்னு பொருள். இந்த விவசாயி என்ன செய்வார் அப்படின்னா நிலத்துடைய உரிமையாளராக இருப்பார். இங்கே உரிமையாளர் யார் இருப்பா அப்படின்னா ஜமீன்தார் இருப்பார்ல. இங்கே ஜமீன்தார் கிடையாது, ஜமீன்தாருங்கிறவர் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக ஆங்கிலேய அரசு யாரை கான்டாக்ட் பண்ணுது அப்படின்னா விவசாயி வந்து நிலத்தின் உரிமையாளராக இருப்பார். அவர்கிட்ட இருந்து விளைச்சலில் ஒரு பங்கை வந்து என்ன செய்யும்? ஆங்கிலேய அரசு நேராகவே வாங்கிக்கணும். இதில் வசூலிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. நாட்டாமை டு பங்காளி டு நாட்டாமை இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக விவசாயிட்ட ஆங்கிலேய அரசே வாங்கிக்கிறோம். இப்போ மூணாவது இருக்கக்கூடிய மெத்தடு மகள்வாரி முறையில். மகள் அப்படின்னா கிராமம் அப்படின்னு பொருள். ஒரு குறிப்பிட்ட கிராம பகுதியை, கிராமத்தோட குழுவை மகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கிராமத்தில் ஒரு 100 பேர் விவசாயம் பண்ணுறாங்க, 100 பேர் நிலத்தை விழுகிறாங்கன்னா அந்த கிராமத்துடைய விளைச்சலில் இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு இருக்கும். தனிப்பட்ட முறையில் கிடையாது, கூட்டு பொறுப்பாக அது இருந்திருக்கு. அப்போ அந்த கிராம குழுவில் உள்ள மொத்தமாக சேர்ந்து தான் வரி செலுத்துகிறாங்க. அந்த வரியை வசூலிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்திருக்காரு. இங்கே ஜமீன்தார் மாதிரி இங்கே ஒரு ஆள் இருந்திருக்காரு, லேம்பர்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லேம்பர்டார் அப்படிங்கிறவர் யார்? கிராமத் தலைவரை தான் அப்படி லேம்பர்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜமீன்தார்கள் அரசுக்கு முகவர்களாக இருந்த மாதிரி இந்த கிராமத் தலைவர்கள் லேம்பர்டார் அப்படிங்கிறவங்க இடைத்தரகர்கள் மாதிரி இருந்தாங்க. இந்த கிராமத்தில் மற்ற அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னு தெரியாது. பிரிட்டிஷ் அரசு என்ன சொல்லுது அப்படிங்கிறது இவருக்கு தான் தெரியும். இவர் மூலமாக அந்த குழுக்களுக்கு தெரியும். அந்த குழுக்கள்லேருந்து இருக்கக்கூடிய விவசாயிகள் தெரிஞ்சுக்கிடுவாங்க. இதுதான் அந்த முறை. அடுத்ததாக வேறு பெயர்கள். இப்போது நிலையான நில வருவாய் திட்டத்தோட வேறு பெயர்கள் என்ன அப்படின்னா நிரந்தர நிலையான நில வருவாய் திட்டம்னு உண்டு, நிரந்தர நிலவரி திட்டம் அப்படின்னு உண்டு. அதுக்கு மட்டும் இல்லாமல் இங்கே ஜமீன்தார் அப்படிங்கிறவர் தான் இந்த வரியை பிரித்து கொடுக்குற, வரி வசூலிக்கக்கூடியவர், நிலத்தின் உடைமையாளராக இருக்கவர், ஆங்கில அரசுடைய நம்பிக்கைக்குரியவராக இருக்கவர். அவர் மெத்தடு தான், அவர் தான் இதில் மெயினான ஆள் அப்படிங்கிறதுனால அந்த ஜமீன்தாரி முறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாகீர்தாரி, நில ஜாகீர்தார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா ஜமீன்தார் தான். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பேர் இருந்திருக்கு. மல் குஜாரி, பிஸ்வேதாரி, இது முழுக்க ஜமீன்தாரி முறை. அவ்வளோதான். இங்கே ரயத் வாரி முறை. ரயத் அப்படிங்கிறது விவசாயி அப்படின்னு பொருள். ஏன்னா இதில் ஜமீன்தாரும் கிடையாது, கிராமமும் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக ஒரு விவசாயி, அவருடைய மெத்தட் தான் இது. அதனால தான் ரயத் வாரி அப்படின்னா விவசாயிகிட்ட நேரடியாக அரசாங்கம் வாங்கிக்கிட்டுறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள். இப்போ ஜமீன்தாரி முறைனா அங்கே ஜமீன்தாரி தான் அரசாங்கத்துக்கும் விவசாயிக்கும் இடையில இருக்கார். ரயத்வாரி முறைனா ரயத்துனா விவசாயி டைரெக்டாக அதில் எல்லா பொறுப்பும் உடையவர். இங்கே மகள் அப்படின்னா கிராமம், அப்போ கிராமம் தான் அதுக்கு பொறுப்பு. அவ்வளோதான். ஆனால் அந்த கிராமங்கிறது என்ன அப்படின்னா ஜமீன்தாரி முறையோட மாற்றி அமைக்கப்பட்ட முறை தான் இந்த மகள்வாரி முறை. ஏன்னா இங்கே ஜமீன்தார்னு ஒரு ஆள் இருக்க மாதிரி இங்கே யார் இருக்கார்? இந்த லேம்பர்டார்னு ஒருத்தர் இருக்கார், கிராமத்தின் தலைவர். இங்கே தனித்தனியாக நிறைய ஜமீன்தார் இருப்பாங்க. இங்கே நிறைய அந்த கிராமத்தில் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு யார் இருப்பா? மகள்வாரி இதில் லேம்பர்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிராம தலைவர் இருக்கிறார். அப்போ இதோடைய மாற்றி அமைக்கப்பட்ட இங்கே ஒரு ஆள் இருக்கார், அதே மாதிரி இங்கே ஒரு ஆள் இருக்கார். இங்கே அரசாங்கம் விவசாயியை காண்டாக்ட் பண்ணாது, இங்கேயும் அரசாங்கம் விவசாயியை காண்டாக்ட் பண்ணாது. கொஞ்சம் சில விஷயங்களை கொஞ்சம் மாற்றம் பண்ணி திரும்ப அதை கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், ரீமேக் மாதிரி. அவ்வளோதான். இப்போ நிறைகள். முதல்ல நிலையான நில வருவாய் திட்டத்தில் நிறைகள் என்ன அப்படின்னா முதல்ல நிறைய சும்மா கிடந்த தரிசு நிலங்கள், காடுகள் எல்லாத்தையும் விவசாய நிலமாக மாற்றினாங்க. ஏன்னா
முதல்ல அவர் நில வருவாய் வாங்குறதுக்கு ஆங்கிலேயர்கள் கண்ட்ரோலில் வரும்போது அப்போ தான் ஒவ்வொரு ஜமீன்தார்களாக உருவாக்குறாங்க. முக்கியமான உயர் ஜாதியில் இருக்கக்கூடியவங்கள ஜமீன்தாரை மாற்றி அவங்களுக்கு இந்த நிலத்தெல்லாம் நீங்கள் வச்சுக்கிடுங்க, ஆனால் ஏதாவது ஒரு விவசாயியை பார்த்து அவனை கண்ட்ரோல் எடுத்துக்கோங்கன்னு. அப்போது ஜமீன்தார் என்ன பண்ணுறான், அவனுக்கு கீழே நிறைய விவசாயிகளை கொடுத்து பட்டா மாதிரி அவனோட இடத்த குத்தகைக்கு விடுற மாதிரி விடுறான். இப்படி வருமானம் பார்க்குறாங்க. அப்போது அது வரைக்கும் தரிசு நிலமாக காடுகளாக இருந்த பகுதிகள் முதல்ல விவசாய நிலங்களாக உருவாகுது, நிறைய உற்பத்தி வருது. ரெண்டாவது, அது வரைக்கும் இந்த ஜமீன்தாருங்கிறது ஊருக்குள்ளே எப்படி இருந்தாங்க அப்படின்னா, அவங்க தான் நீதி சொல்லக்கூடிய நீதி அரசர்களாக, பஞ்சாயத்து தலைவர் மாதிரி பெரிய ஒரு நீதி சொல்லக்கூடிய ஆள்களாக அந்த ஊரில் கட்ட பஞ்சாயத்து பண்ணிவிட்டு எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. முறையாக வரி மட்டும், இந்த வரியை மட்டும் நீ வசூல் பண்ணி கொடு, அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றுமே நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, ஜமீன்தார்களை நீதி வழங்கக்கூடிய பொறுப்பிலிருந்து எடுத்து விட்டாங்க, அவ்வளோதான். மூன்றாவது, ஆங்கில அரசுக்கு முதல்ல நிலையான ஒரு வருவாய் அப்படிங்கிறது கிடைக்குது. அதுக்கு முன்னாடி நிறைய இதில் கிடைச்சாலும் இந்த மாதிரி விளைச்சலில் கிடைக்கக்கூடிய அளவுக்கு இது ஒரு ஃபிக்ஸ்டு இன்கம் மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது அவங்களுக்கு எல்லா பக்கத்துலேயும். அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு இடத்துல 2 பேருக்கு சண்டைனா அந்த சண்டையை மூட்டி விட்டு எவன்டையா ஒருத்தண்ட பேரம் பேசி அப்படி தான் காசு அடிக்க முடியும். இது இயற்கையாக வந்துக்கிட்டே இருக்குது. அப்போது நிலையான ஒரு வருவாயை ஆங்கில அரசுக்கு கொடுத்தது இந்த திட்டத்துடைய சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே அடுத்து ரயத்வாரி முறை. ரயத்வாரி முறையில் ஓரளவு நல்ல விஷயம் அப்படின்னு என்னென்னா, விவசாயிகளோட நிலைமை இதை கம்பேர் பண்ணும்போது ஓரளவு நல்ல பாதுகாப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒப்பந்தம் அப்படிங்கிறது விவசாயிகள் கூட நேரடியாக பண்ணப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் விளைச்சலில் 45% 50% வரைக்கும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா வரி நிர்ணயம் பண்ணாங்க. முதல்ல 1/2 இருந்தது, அதுக்கப்புறம் 3ல் 1 அப்படிங்கிற மாதிரி மாற்றிருப்பார் அவர், யார், தாமஸ் மன்றோ. 1/2 தான் என்னது, 45% 50 வரைக்கும் வரி நிர்ணயிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த இதில் தான் என்னது, நிலத்துடைய தன்மை, அந்த நிலம், அந்த மண் எப்படிப்பட்ட மண், அதுக்கு ஏற்ற மாதிரி. அடுத்து ரெண்டாவது, அதில் விளையக்கூடிய விளைச்சலுடைய அளவு அப்படிங்கிறது கணக்கிடப்பட்டது. இதில் ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, ஒரு நிலம் எப்படி விளையுங்கிறத கணிக்கிறதுங்கிறது வேறு, அது இயல்பாக விளையிறதுங்கிறது வேறு. அப்போது ஒரு எஸ்டிமேஷன், இந்த இடத்துல ஒரு 100 மூட்டை நெல் விளையும் அப்படின்னு கணக்கிட்டா அந்த இடத்துல 40 கூட விளையலாம். இப்படி சில எதனால விவசாயிகள் என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. இந்த கேல்குலேஷனுங்கிறது சரியாக அமையாது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, அதனால் பாதிக்கப்படுறாங்க. ஒரு நல்ல விஷயம்னு பார்க்கும்போது விவசாயிகள்கிட்டருந்து வரியாக அல்லாமல் குத்தகையாகவே வாங்கிச்சு, வரின்னு சொல்ல முடியாது, குத்தகையாகவே வாங்கிச்சு அப்படிங்கிறது இது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. இங்கே பொறுத்த வரைக்கும் கிராம வாரியான மதிப்பீடு, ஒவ்வொரு கிராமம் தனித்தனியாக ஒவ்வொருத்தரையும் போய் கஷ்டப்படுத்த வேண்டாம். ஒரு கிராமம்னா அது கூட்டு பொறுப்பாக இருக்கும்போது கொஞ்சம் அது எல்லாரும் சேர்ந்து பண்ணணுங்கும்போது கொஞ்சம் ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்பட்டது. கிராமத்தை சார்ந்த சமுதாயத்தினரே உரிமையாளராக இருந்தாங்க அப்படின்னா, அப்போ ஒரு கிராமம்னா அந்த கிராமத்தில் உள்ள எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவங்களும், ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் பெரும்பாலும் அந்த காலத்தில் கிராமத்தில் ஒற்றுமையாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்கள இருந்ததுனால பெரிய அளவில் ஒரு நல்ல விஷயமாக அது பார்க்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ குறைகளை பார்க்கும்போது முதல்ல ஜமீன்தாரி முறை. குறையினாலே அந்த முறையோட பேரே என்னது, ஜமீன்தார். அவனோட பிரச்சனை, அவன் தான் அவ்வளோ பிரச்சனையும் காரணம்னு மாதிரி அதோட குறையே அந்த பேர்லேயே இருக்குது, ஜமீன்தார் தான் அதுக்கு குறை. ஏன் அப்படின்னா, குறுக்க இந்த கௌசிக்கு வந்தான மாதிரி அரசாங்கத்துக்கும் விவசாயிக்கும் குறுக்க போய் நிற்கிறாங்க. நேரடி தொடர்புங்கிறது அரசாங்கத்துக்கும் விவசாயிக்கும் கிடையாது. இந்த விவசாயிகளை ஜமீன்தாருடைய பொறுப்பில் விடப்பட்டாங்க. அவன் என்ன சொல்கிறானோ அதுதான். அவன் ஏமாற்றி வாங்கினாலும் உண்டு, இவங்கக்கிட்ட நிறையா வாங்கிட்டு அரசாங்கத்திட்ட கம்மியாக கூட கொடுப்பாங்க ஜமீன்தார்கள். இந்த மாதிரி நிறையா சுரண்டல்கள் நடந்ததாக சொல்கிறாங்க. அடுத்ததாக விவசாயிகளுக்கு ஒரு அடிமைகளாகவே நடத்தப்பட்டாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடிமைகளாக நடத்தப்பட்டாங்க, அவங்களுக்கு உரிமைகள் மறுக்கப்பட்டுச்சு. அதே நேரம் இவங்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா, இவங்க நிலைமை அதோட மோசமாக போச்சு. எப்படின்னா, சோம்பேறி ஆகிட்டாங்க. ரொம்ப ஆடம்பர பிரியர்களாக தங்களை ஒரு அதிகாரியாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் வங்காளத்தோடைய, ஏன்னா வங்காளத்தில் தான் இது ஆரம்பிக்கும், நிலையான நிலவரி திட்டம். அப்போ அங்கே தானே பிரச்சனையும் ஆரம்பிக்கும். அப்போ வங்காளத்துடைய பல கிராமப்புறங்களில் இவங்க 2 பேருக்கும் சண்டை அப்படிங்கிறது சாதாரணமாக நடக்குது. இது இதோட குறைபாடுகள். அடுத்ததாக நம்மளுடைய ரயத்வாரி முறையில் என்ன பிரச்சனை? ரயத்வாரி முறையில் அதான் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே பெரும்பாலான பகுதியில் நில வருவாய்ங்கிறது அதிகமாக நிர்ணயம் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த நிலம் இப்படி நல்லா வரும், நல்லா விளையும், அப்படி முப்போகம் விளையும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அங்கே பெரிய விளைச்சல் இருக்காது. அப்போ அவன் எவ்வளோ விளையும் கணக்கு பண்ணி வரி கொடுக்கணும், ஆனால் அவனுக்கு உண்மையாகவே எவ்வளோ விளைஞ்சிருக்குன்னா அவ்வளோ விளைஞ்சிருக்காது. அப்போ அந்த மாதிரி இடத்துல என்ன செஞ்சாங்க அப்படின்னா, நல்ல
ஒரு சிறப்பான பருவ காலங்களில் கூட விவசாயிகள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா நிலவரி செலுத்துறதுக்கு கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா இவங்க பண்ணின கேல்குலேஷன் அந்த மாதிரி இருக்கும். தவறாக வந்து அதை நிர்ணயம் பண்ணும்போது விளைச்சலுடைய முன்னாடியே விளைக்கிறதுக்கு முன்னாடியே இது இப்படி இருக்கும்னு அப்ராக்சிமேட்டாக அந்த கணக்கீடு அப்படிங்கிறது தவறாக சில இடங்களில் முடிந்தது, சில இடங்களில். அதனால் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, அது வரைக்கும் அரசுங்க யாரை சுரண்டுச்சு, ஜமீன்தாரை சுரண்டுச்சு. அதுக்கப்புறம் விவசாயியை நேரடியாகவே சுரண்டுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே 3வது மெத்தட், இங்கேயும் பிரச்சனை யார் மேலே, விவசாயி மேலே தான் எல்லா வரியும். கிராமத்தின் பொறுப்பாக இருந்தாலுமே கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகள் மேலே என்ன செஞ்சுது அப்படின்னா இந்த சுமைங்கிறது இருந்துச்சு. இங்கே யார் ஜமீன்தார் அப்படிங்கிறவர் இடைஞ்சல் பண்ணாரோ அதே மாதிரி இங்கே கிராம தலைவருங்கிறது அவருடைய எல்லா சலுகையும் என்ன பண்ணார், அவருடைய சொந்த விருப்பங்களுக்காக என்ன செய்யாங்கன்னா தவறாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் எப்படி லாபம் பார்க்குறது அப்படின்னு அவங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜமீன்தார் என்னெல்லாம் பண்ணாரோ அதை கிராம தலைவர் பண்ணார். அப்போ விவசாயிகளுக்கு அது லாபமானதாக இருக்குமா? இருக்கவே இருக்காது. எல்லாத்தையும் விவசாயிகள்கிட்ட சுரண்டுவாங்க. ஜமீன்தாரி முறையுடைய திருத்தி அமைக்கப்பட்ட வடிவம் தான் இது. இன்னொன்று ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உயர் வகுப்பினருக்கு இது வந்து லாபமாக அமைஞ்சிது. அப்போது இங்கே தான் ஒரு அந்த கேஸ்டில் உயர்வாக தன்னை சொல்லிக்கக்கூடிய அந்த ஒரு குரூப்கிட்ட என்ன செய்யுது அப்படின்னா நிலங்கள் அப்படிங்கிறது பறிபோகுது. நிலம் அப்படிங்கிறது இந்த மாதிரி இடங்களில் தான் இப்படி அவங்களுக்கு சாதகமாக மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து மகள்வாரி முறையோடைய மிகப்பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒட்டு மொத்தமாக ஆங்கிலேயர்கள் நம்மளை ஆட்சி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குன்னு சில நில வருவாய் முறைகள் இருந்துச்சு. அதில் மிக முக்கியமான இந்த 3 திட்டங்கள்ங்கிறது இருக்குது. இதில் விவசாயிகள் மேலே அந்த 3 திட்டங்கள் மொத்தமாக ஓவராலாக அந்த திட்டம் இந்த திட்டம் இல்லை, பொதுவாக ஆங்கிலேயருடைய நில வருவாய் முறையில் ஏற்பட்ட தாக்கங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இதை முடிச்சிடலாம். முதல்ல என்னென்னா, நிலத்திலிருந்து அதிகபட்ச வருமானம் பெறுவதே நோக்கம். இப்போது இந்தியன் கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னா, பொதுவாக ஒரு கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னா தன்னுடைய மக்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக திட்டங்கள் கொண்டு வருவாங்க. ஆனால் அப்போது ஆங்கிலேய அரசுக்கு அவங்களுடைய வருமானம் மட்டும்தான் பிரதானம். விவசாயி இருக்கான், சாவறான், இந்தியாவில் எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க, அதனால் 4 பேர் செத்தா அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மனநிலையில் தான் ஆங்கிலேயர்கள் இருக்கிறாங்க. அதனால் நிலத்திலேருந்து மேக்சிமம் நமக்கு எவ்வளோ வருமானம் வரும் அவ்வளோதான் அவங்களுடைய கான்செப்ட். அதுதான் விளைச்சல் எவ்வளோ விளையுதா, நீ 11 10 பங்கு கொண்டாந்துரு, 4 பங்கில் இத்தனை பங்கு கொண்டாந்துரு, 2 பங்கில் இத்தனை பங்கு கொண்டாந்துரு, 3 இவ்வளோ கொண்டாந்துரு, அவ்வளோதான், எனக்கு இவ்வளோ வேணும், அவ்வளோதான். அது மட்டும்தான் அவங்களுடைய இதாக இருந்துச்சு. அதை ரொம்ப திரும்ப பண்ணதுனால மனிதாபிமானம் அவங்க நடந்துக்கல. அப்படிங்கிறதுனால என்ன செய்கிறான், இவன் முடிஞ்ச அளவுக்கு கொடுப்பான், இல்லைனா என்ன செய்கிறான், அந்த நிலத்தை விற்பனை பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடறான். விவசாயி அந்த நிலத்தை குத்தகைக்கு கொடுத்துருப்பாங்க, அந்த நிலத்தை என்ன செய்கிறான், அவனுக்கு சொந்தமாக நிலம் இருந்தாலும் அதை என்ன செய்கிறான், அடுத்த வேளை சாப்பாட்டுக்காக அதை விற்கக்கூடிய முயற்சியில் இறங்குறான். அதனால் அவன் விற்கணும்னு முன்வரதுனால விவசாயம் பண்ணுறதுக்கு அவனுக்கு நிறைய விவசாயத்தை விட்டுட்டு போகிறாங்க. அது வரைக்கும் விவசாயங்கிறது பிரதான தொழிலாக இருக்குது. விவசாயத்தை விடுறதுக்கு மிக முக்கியமான காரணங்களில் இந்த நில வருவாய் முறையும் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன செய்கிறான், இந்த முதல்ல வரியில் மாட்டிக்கிட்டான். வரி கட்ட முடியாது. வரி கட்ட முடியலைன்னா அந்த வரி கட்டுறதுக்கு ரூபாய் எங்கே போவான், யார்கிட்ட போய் வேலைக்கு வாங்குவான், அப்போ நிலத்தை விற்று அந்த ரூபாயை கட்டணும்னு நினைக்கிறான், இல்லை வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்ககிட்ட மாட்டிக்கிறான். இப்படி தான் சிக்கல் வருது. ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, ஒரு வரி இவ்வளவு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, விவசாயி பண்ணுறான், அவனுக்கு பெரிய லெவலில் வருமானம் விளைச்சல் இல்லை, ஆனால் அரசாங்கத்துக்கு கொடுத்தே ஆகணும். அப்போ அவனுடைய கான்செப்ட் என்னென்ன, ஒன்று அந்த நிலத்தை விற்றுடணும், இன்னொன்று அந்த விற்க முடியாது அப்படின்னு சென்டிமெண்ட்டாக நினச்சோம்னா வட்டிக்கு பணம் தர்றவங்களுக்கு இந்த நிலத்தை வச்சுக்கிட்டு எனக்கு ரூபாதா அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்க முன்னாடி போய் நிற்கிறான். அவனும் ஏமாற்ற தான் செய்வான். அப்படிப்பட்டவங்கள்ட்ட தான் நிலத்தை வாங்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா செல்வந்தர்களாக ஆகுறாங்க. விவசாயிகளை சுரண்டது யாருன்னா ஜமீன்தார்கள். திரும்ப யார்கிட்ட போய் காசுக்காக நிற்பான். பழைய படங்கள்லாம் நிறையா பார்த்தோம்னா எம்ஆர் ராதா ஒரு மாதிரி கேரக்டர்லாம் 4-5 பேர் உண்டு, வி கே ராமசாமி, இவங்கெல்லாம் பெரும்பாலும் இந்த ஜமீன்தாராகவே நடிப்பாங்க, ஏழைகளை சுரண்டுற மாதிரி நடிப்பாங்க. அது பார்க்க சொல்லப்போனால் அவங்களுடைய அந்த காலத்தில் நிறைய பேர் இந்த மாதிரி இருந்திருக்காங்க. அவங்களுடைய தொழில் வந்து சுரண்டுறது, அப்படியே சொகுசாக இருந்து சோம்பேறிகளாகவே மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இவனுக்கு வேறு வழி இல்லை, திரும்ப யார்கிட்ட போய் ஆகணும், அந்த ஊரில் யார் பணக்காரராக இருப்பார், ஜமீன்தார் தான் இருப்பார். ஜமீன்தார் அவன் தான் யார் வட்டி கொடுக்குறவராக இருப்பார். படித்தவங்க எல்லாருமே யாரை சுரண்டுறாங்க, விவசாயிகளை சுரண்டுறாங்க. இவன் வரி மட்டும் இல்லை, பஞ்சமும் ஏற்படுது, வறுமை, அதனால் கடன் சுமை எல்லாமே சேர்ந்து விவசாயியை சுற்றி விட்டுருது. அடுத்து விவசாயி அழியும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன அழியுது, கிராமத்துக்குள்ளே அந்த நிலைப்புத்தன்மை அப்படிங்கிறது மாறுது. கிராமத்துக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்வாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மாறுது. அவன் கிராமத்தை விட்டு இடம்பெயர்ந்து போகணும்னு நினைக்கிறான். அப்போது அந்த தொடர்ச்சியான நிலைன்னு ஒன்று இருக்குல்ல,
அதுங்கிறது அசைக்கப்படுது. அப்போ இடம்பெயர்தல் அப்படிங்கிறது நடக்கும். அது அடுத்து ஆங்கிலேயருடைய இறக்குமதி பொருளால் இந்திய குடிசை தொழில்கள் நிறைய என்ன செஞ்சு அப்படின்னா மறைஞ்சி. அவன் கம்மியான ரேட்டுக்கு துணி கொடுத்துட்டு இருப்பான். இங்கே நம்ம ஆட்களே கஷ்டப்பட்டு உற்பத்தி பண்ணி கொடுக்கும்போது அந்த ரேட்டுக்கு மக்கள் நம்ம ஆட்களே செய்ய மாட்டாங்க. அதை விட ஆங்கிலேயர்களுடைய துணி நல்லாவும் இருக்கும், டிசைனாகவும் இருக்கும், அது வந்து சீப்பாகவும் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது அவங்களுடைய தொழில் தான் வளர்ந்துச்சு தவிர இங்கே குடிசை தொழில்கள் துணின்னு மட்டும் இல்லை நிறையா தொழில்கள் இங்கே அப்படி அழிகிறதுக்கு காரணமாச்சு. அடுத்து விவசாயிகள் வருமானத்திற்கு வேறு வழி இல்லாமல் தவித்தாங்க. அந்த காலத்தில் வேறு அவங்களுக்கு சொந்த ஒரு கிராமம் இருக்கும், அந்த கிராமத்தில் விவசாயம் பார்த்துட்டு இருப்பாங்க. அதை விட்டால் பக்கத்தில் என்ன நடக்குன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அப்போது அந்த விவசாயத்தை விட்டால் அவங்களுக்கு வேறு என்னவும் தெரியாது, அவ்வளோதான் உண்மை. அப்போது அது வேறு வழி இல்லாமல் திரும்ப திரும்ப ஜமீன்தார்கள் சுரண்டுறாங்கன்னு தெரிஞ்சுமே அவங்ககிட்ட தான் போய் நிற்க முடியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் அவங்க இருந்திருக்காங்க. அடுத்து பழமையான பழக்க வழக்கங்கள் மாற்றப்பட்டு புதிய சட்ட அமைப்பு நீதிமன்ற நடைமுறைகள் வழக்கத்துக்கு வந்தன. அதுதான் இது. என்னென்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் பண்டமாற்று முறைன்னு வந்துச்சு. இவன் ஒரு கோதுமை விளை வச்சுருப்பான், பக்கத்தில் ஒரு தென்னொன்று விளை வச்சுருப்பான், அவன் மாற்றிக்கிடுவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இருந்தது. அவங்களுக்குள்ள ஒரு அவன் சாகிற அளவுக்கு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணல. ஏதோ சர்வைவல் அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சு. அவன் ரொம்ப வசதியாக வாழணும்னு இல்லை, ஆனால் சர்வைவல் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஆனால் இங்கே நீதிமன்ற நடைமுறைகள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? அவன் நிலத்தை உழும் வரை தான் யார்? நிலத்தை உழும் வரைக்கும் தான் அவன் விவசாயி. அந்த அதுக்கு உழும் வரைக்கும் தான் குத்தகை அவன்கிட்ட இருக்கும். நிலத்தை எப்போ அவனால் உழ முடியலையோ இல்லை வரி கட்ட முடியலையோ அவன் குத்தகையிலேருந்து நீக்கப்படுவான். அப்போ அவனுக்கு வேறு என்ன தெரியும்? அவன் கஷ்டப்படுவான். ஸோ இந்த மாதிரி திடீர்னு ஒன்றை பிடுங்கிக்கிடுவோம், அவன் நிலத்தை பிடுங்கிக்கிடுதேன் அப்படிங்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது ரொம்ப விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க. நிலத்தின் உண்மையான உரிமையாளர்களாகவும் உற்பத்தியின் பெரும் பங்குதாரர்களாக இருந்த விவசாயிகளுடைய உழைப்பின் பலன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, உண்மையிலே யார் நிலத்தோட உரிமையாளர்கள் உற்பத்தியை உண்டு பண்ணுறது எல்லாமே நிலமே எங்கே யாருடைய நிலமாக இருக்குது? இவங்களோட நிலம்தான். ஆங்கிலேயர் வந்து என்ன பண்ணுறான், இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்க இடத்துலே சம்மந்தமில்லாத ஊரில் எவனோ ஒருத்தன் உயர் ஜாதி சார்ந்த ஒருத்தனை அவனுக்கு ஆங்கிலேயருக்கு ஜிங்கிச்சிக்கு அடிக்கக்கூடிய ஒருத்தனை கொண்டாந்து இவன் தான் ஜமீன்தார், இவன் இடம் தான் இது, அதுக்கு கீழே நீ வேணால் அந்த இடத்துல சும்மா வேலை பார்த்துக்கோ அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. ஸோ இப்படி ஏன்னா நம்ம பாரம்பரியமாக நம்ம ஆட்கள் இருந்தக்கூடிய இடம் திடீர்னு ஆங்கிலேயருடைய சட்டத்தால் என்ன செய்யுது, அது யாரோ ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆளுக்கு போகிறது. அந்த ஆளுகளை திரும்ப நம்ம இடத்துல நம்மளே வேலை செய்யணும், நம்ம உரிமையாளராக இருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை கொண்டு வராங்க. இந்த குறிப்பிட்ட சலுகையை ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் மட்டும்தான் நன்மை அடைஞ்சது. யார்? ஜமீன்தார்கள், கிராம தலைவர்கள், லேம்பரடார், நான் சொல்கிறது தான் கேட்கணும்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான ஒரு மனப்பான்மை உள்ள ஒரு உயர் வர்க்கத்துக்கிட்ட அந்த இடம் மாட்டிக்கிச்சு. அதுதான் நில வருவாய் முறையோடைய மிகப்பெரிய சிக்கலாக கருதப்பட்டது. ஸோ இதோட இந்த டாபிக் முடிந்தது. அடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம். நன்றி.